கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு நாம் ஒரு தலைப்பில் நம்ம வேதத்தை வாசித்து அதனுடைய அர்த்தங்களை புரிஞ்சுட்டு நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது நம்ம ஒரு நாளும் இந்த வசனங்களை தியானிக்கலாம். சேற்றிலிருந்து இன்னைக்கு தூக்கி விடுபவர் யார் நம்மளை அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கும் பொழுது அதில் நிறைய கருத்துக்கள் இருக்குது. ஆண்டவர் வசனத்தின் மூலமாக நம்ம படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் பேச ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. எங்களை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவர் நீங்கள் ஆண்டவரே. அதனால் எங்கள் வாழ்க்கையிலே எத்தனை காரியங்கள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் எங்களை தூக்கி எடுக்க வளமுள்ள தேவன் ஒரு உண்டென்று வசனங்களை நீங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட ஆவியான பேசி உன்னதமாக ஜெபிக்கிற சுவாமி. உடைய வளமுள்ள வார்த்தைகளை எங்களை வாழ்க்கையிலே ஆண்டவரை பிரவேசித்து எங்களை நடத்த வேண்டிய வழியிலே நடத்தி செல்லணுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் வைக்கப்படுகிற இடத்திலே உயர்த்தி எங்களை ஆண்டவரை தலைகுனியை செய்ய ஆண்டவரே திட்டம் வைத்திருந்தால் பிசாசானும் அதிலிருந்து எங்களை மீட்டெடுத்து உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கை மாற தேவன் கிருபை செய்து வேணாதமாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரின் துக்கத்தில் நாங்கள் விழுந்து விடாதபடி எங்களை தூக்கி எடுக்கிற ஒரு நல்ல தகப்பன் உண்டென்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்க எங்கள் கருத்தரமாக ஜெபிக்கிறோம். ஆவியான எங்களோடு கூட பேசி எங்கள் வேணாதமாக ஜெபிக்கிறோம். சரி செய்ய வேண்டியதை சரி செய்து உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எங்களுக்கு கற்றிருந்து வேணாதமாக ஜெபிக்கிறோம். துதிக்கான மயமெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகன் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். சேற்றிலிருந்து தூக்கி எடுப்பவர்னா, நான் எதுக்கு இந்த சேற்றிலிருந்து தூக்கி எடுப்பவர்னு சொல்லி நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம உலகத்தில் நம்ம ஒரு சேர் இருக்குது, ஒரு குழி இருக்குதுன்னு சொன்னோம்னாக்க அதில் பார்த்து நம்ம போகலைனாக்கி நம்ம விழுந்துட்டோம்னாக்கும் ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு காரியங்கள்லாம் மனுஷங்க செய்கிறது இருக்கும். ஆனால் குழியில் விழுந்து அந்த குழியில் விழுந்தவங்களை தூக்கி விடுறதுக்கு இருப்பாங்க. அந்த சேற்றிலிருந்து விழுந்தவங்கள உலக காரியங்களில் நம்ம இப்போ ரோட்டில் இருக்குது பாருங்க, அதில் நம்ம பாதுகாக்க விடலாம். ஆனால் வாழ்க்கையில் நம்ம படுகுழியில் விழுந்துட்டோம். நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், ஏதோ நம்முடைய காரியங்களில் நம்ம அது சரியாக செய்யாமல் தவறான காரியங்களில் நம்ம விழுந்துட்டோம்னா அதில் நம்ம குழியிலேருந்து தூக்கி எடுக்க பயங்கரமான குழியில் நம்ம விழுந்துட்டோம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஐயோ, ஒரு கல்யாணமாக இருக்கலாம், ஒரு வாழ்க்கையில் வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு பொருட்களை வாங்கினதெல்லாம் இருக்கலாம். அதில் நம்ம சரியான காரியங்கள் செய்யாமல் ஒரு சரியில்லாத காரியங்களை செஞ்சுட்டு அப்புறம் பாருங்கள், ஐயோ இந்த குழியில் விழுந்துட்டோமே, நம்ம எப்படி நம்மளை யார் தூக்கி விடுவா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உலக காரியங்கள் இல்லைங்க, ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம விழுந்து போகும்பொழுது நம்மளை தூக்கி விடுவதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம் தான் நம்மளை தூக்கி விடும். அது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அந்த வசனங்களை அப்புறம் சேற்றிலிருந்து எப்படி தூக்கி எடுக்காருன்னா, சேரும் அப்படிதாங்க. நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையில் தான், நம்ம வாழ்க்கையை தான் எடுத்துக்கணும். வாழ்க்கையில் நம்ம ஒரு சேற்றில் விழுந்துட்டோம்னு வைங்க, வாழ்க்கையில் பாருங்கள் நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். ஏதோ ஒரு காரியங்கள் நம்ம தவறான ஒரு குடும்ப காரியங்களில் நம்ம விழுந்துட்டோம்னு வைங்க, அது எழுந்திருக்கவே முடியாது. எழுந்திருக்க முடியாதபடி நம்ம தவறு செஞ்சுட்டு ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பாவங்களையோ ஏதோ பிரச்சனைகள் செஞ்சிட்டோம்னாக்கி அதுலேருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு நம்ம முடியாத சூழ்நிலையில் நம்ம ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிடும்போது அவர் தான் நம்ம அந்த சேற்றிலேருந்து நம்ம உலக காரியங்கள் இல்லைங்க, ஆவிக்குரிய நம்ம ஆண்டவர் நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆனால் உலகத்தில் இருக்கிற காரியங்களை விட ஆவிக்குரிய காரியங்களில் ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மளை நடத்த முடியும் அப்படிங்கிறத இந்த காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். சங்கீதம் 40:1-2 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, முதலாவது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதனோட தொடர்பு இருக்குது. அதனால தான் அந்த 1வது வசனத்தை படிங்கன்னு சொல்கிறேன். 2வது வசனத்தை நான் படிங்க. பயங்கரமான குழியிலும் உடையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனத்தை படிக்கலாம். ஏன்னா ஆண்டவர் பயங்கரமான குழியும் உடையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்திருக்காரு. அப்போ பாருங்கள், இந்த உலக சவதி இதெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் நம்ம வலிக்கு விழுந்தோம்னாக்கி ஒரு வேளை ஒருத்தர் தூக்கி நிறுத்தலாம், நம்மளை தூக்கி விட்டுட்டு பார்த்து போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க, குழினாலும் சரி சேருனாலும் சரி. ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு காரியங்கள் நடக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு காரியங்களில் விழுந்துட்டு எழுந்திரிக்க முடியாமல் சில நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காரியங்கள் நடக்கும்பொழுது ஆண்டவரே இதுலேருந்து என்னால் எழுந்திரிக்கவே முடியாது, நான் எப்படி எந்திரிக்க போகிறேன், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, எனக்கு வழியும் தெரியல ஒன்றும் தெரியல, அதனால் நான் எப்படி சரிக்கு விழுந்துட்டேன், முடிஞ்சுது என்னுடைய வாழ்க்கையில் நான் உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாதபடி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க ஒரு சொல்கிற காரியங்களில் நம்ம கடந்து போய் அதில் நம்ம விழுந்துட்டோம்னாக்கி நம்மளால் நம்மளை எந்திரிக்க முடியாதபடி நம்ம சொல்லுவோம், ஆண்டவர்கிட்டே சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் சொன்ன காரியங்களில் நான் தவறி விழுந்துட்டேன் ஆண்டவரே, அதனால் என்னை மன்னிங்க, நாங்கள் உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிஞ்சு நீங்கள் கண்மலையின் மேலே என்னை நிறுத்துவீங்க, நீங்கள் சேற்றிலேருந்து விழுந்தாலும் சரி எதில் விழுந்தாலும் சரி மனம் திரும்பி
ஆண்டவர்கிட்ட வருகிற ஒரு பாவியும் தள்ள முடியாது. ஆனால் பாவியாக இருக்கிறவனை பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் செய்கிறோம். பாவியாக போய் நம்ம இன்னும் ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு பெறாமல் யாரும் வந்து அந்த காரியங்களை செய்ய முடியாது. இது நிறைய செய்திகள்லாம் நிறைய சொல்கிறாங்க. பாவியை மனம் திரும்பு மனம் திரும்புனோம்னாக்கி மனம் திரும்புதல்னாலே முழுமையாக ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சிட வேண்டியது. அது வந்து அதுக்கு பிறகு எதுவுமே வந்து தன்னுடைய சொந்த விருப்பத்துக்கு இருக்கவே கூடாது அப்படிங்கிறத வேதாமத்தில் இருக்கிற நீங்கள் காரியங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். நிறைய காரியங்கள் அது வந்து ஆண்டவர்கிட்ட முழுமையாக நம்ம வந்து மனம் திரும்புதல்னாலே முழுமையாக அர்ப்பணித்து அவர் சொல்கிறத மாத்திரம்தான் செய்யணும். அப்படி செய்யாமல் இருக்கிறது வந்து மனம் திரும்பல் கிடையவே கிடையாது. அந்த மனம் திரும்பி நம்ம வரும் பொழுது அவர் நம்மளை வந்து நம்மளுடைய கால்களை வந்து பாருங்கள் நல்ல கண்மலை மேல் நிறுத்தார். கண்மலை மேலே பாருங்கள் எப்படி ஒரு அதை விட மேலான ஆசீர்வாதம் எதுவுமே தேவையில்லை. நம்ம கால்கள் நடுங்கிட்டு இருக்குது, நம்ம கால்கள் ஒன்றுமே இது சேட்டு உள்ளே போயிட்டு வர முடியலை, தூக்க முடியலை, அந்த குழியில் விழுந்துட்டேன் தூக்க முடியலை அப்படின்னு நம்ம அழுதுகிட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய கரம் நம்மளை தூக்கி எடுத்து கண்மலையுமே நிறுத்தாமா. அப்போ அந்த காரியங்களை நமக்கு செய்யறதுக்கு இன்றைக்கி நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது வந்து பாருங்கள், நம்ம அடிகளை உறுதிப்படுத்தலாம். நம்ம ஒரு அடி எடுத்து வைக்க முடியுமா? நம்ம வந்து வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு சோதனை வேதனை நோய்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது நமக்கு ஆண்டவரே நாங்கள் இதுலேருந்து எப்படி நாங்கள் எழும்பி வரப்போகிறோம் ஆண்டவரே, ஒரு அடி கூட எங்களால் எடுத்து வைக்க முடியவே முடியாது. அதனால் என்னுடைய காரியத்திலலாம் நான் நிறைய ஆண்டவரோட ஜெபிக்கும் பொழுதோ பேசும்போதோ சொல்வேன், ஆண்டவரே இனிமேலாம் என்னால் முடியவே முடியாது, என்னால் நடக்கவே முடியாது, என்னால் வந்து இதை செய்யவே முடியாது, இதுலேருந்து நான் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஏன்னா வந்து காரியங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, தள்ளப்பட்ட நிலையில் தான் நம்ம உதவி இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்போ வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட பேசும்பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசும்பொழுது பார்த்திங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை கண்மலையுமே நிறுத்துவேன், நான் உன்னை உறுதிப்படுத்த, நான் உன்னை வழி நடத்துவேன், நீ ஒன்றும் கலங்காத, உன்னை பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிற வசனங்கள் நம்மளோட கூட பேசும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்ம அதுலேருந்து ஜெயித்து வர முடியும். நம்ம சொந்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலமாக நம்மளை நடத்துகிறார். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஜெபித்து நீங்கள் அற்புதமாக நடத்த ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மளை பயங்கரமான குழியாக இருந்தாலும் சரி, உளையான சேற்றாக இருந்தாலும் சரி, அது வந்து நம்மளை அடிகளையும் நம்முடைய கால்களையும் நிறுத்தி நம்மளை ஒரு நாளும் கைவிடாத தேவன் நம்மளோட கூட இருக்காருங்கிற உறுதியான விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அடுத்து சங்கீதம் 69வது அதிகாரத்தில் 13-14 நீங்கள் படிச்சிங்கன்னா 14 நான் படிங்க. நான் அமிழ்ந்து போகாதபடிக்குன்னு சேற்றிருந்து என்னை தூக்கிவிடும். நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூக்கி விடணுனாலே வந்து பார்த்திங்கன்னாக்கி அமிழ்ந்து போகிறோம்னு சொன்னோம்னாக்கி இப்போ சேருங்கும்போது கால் உள்ளே போய் சறுக்கி உள்ளே போய் அப்படியே மாட்டிக்கிறது தான் செய்யணும் இல்லையே. அமிழ்த்துறதுன்னா நீங்கள் கிராமம் சைடு பார்த்திங்கன்னாக்கி சொறி மணல்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முழுமையான பேர் என்ன, நாங்கள் சின்ன பிள்ளைல இருக்கும்போதுலாம் சொல்லுவாங்க, அந்த சொறி மணல்னு சொல்லுவாங்க. அந்த சேறு இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து கொஞ்சம் ஆழமாக போய் உள்ளே அப்படியே மனுஷன் வந்து அப்படியே இழுத்து கொண்டு போயிடும். அப்போ வந்து வெளியே வர்றதுக்கு மற்றவங்க வந்து பாதுகாக்கவும் முடியாது, அவங்க உள்ளே போய் அவங்கள வந்து வெளியே எடுத்து கொண்டு வர முடியாது. ஏன்னா கயிறு அந்த மாதிரி போட்டு நிறைய பேரை அப்படி இழுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு அது அப்படியே சொறி மண்ணுன்னா அப்படியே காலை வந்து வச்சிங்கன்னா சகதியில் அப்படி உள்ளே இழுத்துகிட்டே போய் மனுஷனை அப்படியே மூடிடும். அந்த மாதிரி காரியங்கள் செய்கிறத நீங்கள் கிராம சைடில் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி அமிழ்ந்து போகாதபடிங்க இந்த வசனத்தில் பாருங்கள், அமிழ்ந்து போகாதபடி அந்த சேட்டிலேருந்து என்னை தூக்கி விடும் ஆண்டவரே. ஏன்னா கீழே கால் வச்ச உடனே சகதிக்கு போகிறத வந்து மனுஷனும் தூக்கி விட்டுருவான். சாதாரணமான காரியங்களில் ஆண்டவரே நீங்கள் தூக்கி விடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் எப்படியோ விழுந்துட்டேன், என்னை தூக்கி விடுங்க நம்மனாக்கி அவர் செய்கிறது பெரிய காரியம். அந்த இதை நம்ம செய்கிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னாக்கி இது வந்து அமிழ்த்தக்கூடியது. நம்மளை எல்லா காரியங்களையும் அமிழ்த்தி நீ எழுந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளை அமிழ்த்தும் பார்த்திங்களா. அந்த காரியங்களில் ஆண்டவர் வந்து நம்ம நோக்கி பார்த்து தான் அவர் தான் நம்மளை வந்து அந்த சேட்டிலேருந்து நம்ம தூக்கி விட வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அந்த தூக்கி விடும்போது என்ன நடக்குன்னு பாருங்கள். என்னை பயக்க நின்று நிலையாத ஜனத்தின்தும் நான் நீங்கும்படி செய்யும். பாருங்கள், நம்மளை பாய்க்கிறாங்க. நம்ம நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பான், இந்த சேட்டில் விழுந்துட்டான், இவன் அவ்வளோதான் முடிஞ்சுது அவன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இடத்துலையும் நிலையாத ஜலத்திலிருந்தோம். இப்போ ஜலத்திலேருந்துன்னா இப்போ நிறைய மோசே காலத்தில் தண்ணியில் எத்தனையோ அற்புதம் செஞ்சாங்க. அப்புறம் நோவா காலத்தில் பாருங்கள் நிறைய அழிவு வந்துச்சுது.
இப்போ பாரு நம்ம நம்ம நமக்கு கூட நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணினால நிறைய அழிவுகள்லாம் வருது. அந்த ஜலத்தினின்று நான் நீங்கும்படி, அதாவது இந்த ஜலம் வந்து நம்மளை வந்து அமுழ்த்தக்கூடியதும் இருக்குது. நிறைய காரியங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆறுகளில் நிறைய பார்க்கலாம் நீங்கள். அந்த மாதிரி ஆறுலாம் நிறைய தண்ணி வரும்போது சடச்சடன்னு அப்படியே மேலேருந்து வரும்பொழுது அது இழுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு காரியங்கள் நிறைய. மாடு நானும் சின்ன பிள்ளைல பார்த்துருக்கேன். வெள்ளம் மாதிரி வரும் பாருங்க, அந்த இடத்துல வரும்போது நான் நிலையாத, அதாவது எப்படி ஒரு தண்ணி வரும், ஆற்றுலேருந்து தண்ணி மெதுவாக வந்துட்டு இருக்கும், அதில் நின்றுட்டு இருப்பாங்க, அது ஒன்றும் செய்யாது. ஆனால் அங்கேருந்து ஸ்பீடாக வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் வந்து எதுவுமே அதை தண்ணியை விட்டு நீங்கள் எந்த நீச்சல் அடித்தா கூட வரவே முடியாது. அந்த இடத்துல நிறைய மாடு, இந்த ஆடுகளுக்கெல்லாம் நிறைய அந்த தண்ணி வர்றது தெரியாது பார்த்தீங்களா. மனுஷன் கூட கொஞ்சம் சுதாரித்து நிறைய பேர் தப்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போகும், அவங்களால இழுக்க முடியாது. அப்படியே போகிறத நான்லாம் சின்ன குட்டி பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்படி வெள்ளம் எங்கள் ஊர்லலாம் அந்த ஆற்றுல வரும்போது பார்த்தீங்கன்னாக்கி அப்படியே அடிச்சுட்டு வரும். அந்த மாதிரி அடிச்சுட்டு போகிறதுக்கெலாம் நீங்களாக்கி என்னை வந்து விடுவீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தான் நோக்கி பார்க்காங்க. அப்போது அமிழ்ந்து போகக்கூடியதுக்கும் ஆண்டவர் தான் வேணும் நமக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மற்றவன் என்னதான் சொல்லிட்டு இருக்கான், அந்த மாதிரி தண்ணி வருது, நம்மளை வந்து மனுஷனுடைய வார்த்தைகள் வருது, நம்மளை நோக்கி வருதுன்னா அந்த இடத்துலையும் பாருங்கள் ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்யணும். ஏன்னா நம்மளை பாய்க்கிறவன் நிறைய பேர் இருப்பான், பிசாசு எத்தனையோ பேரை வச்சுருப்பான். அந்த இடத்துலலாம் நமக்கு வந்து எத்தனையோ காரியங்கள், அந்த ஜலத்தை ஏன் கொடுத்துருக்காங்கன்னாக்கி அந்த வெள்ளம் அடிச்சுட்டு போகிறது, அந்த மாதிரி போகக்கூடிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது ஆண்டவர் மாத்திரம்தான் அதிலேருந்து பாதுகாக்க முடியும். அதனால் ஆண்டவரை நோக்கி நம்ம பாதுகாக்க பாருங்கள். மோசையை எடுத்துக்கிட்டோம்னாக்கி அந்த அம்மா வந்து பாருங்கள், நம்ம பிள்ளைங்களை போடுவோமா தண்ணிக்குள்ள, ஆனால் வந்து ஆண்டுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானம் எடுத்து இந்த பெட்டியில் வச்சு அந்த பிறந்த பிள்ளைங்க வந்து ஒரு 3 மாதம் வச்சுட்டு திருப்பி வந்து தண்ணியில் விடுதாங்க. அந்த ஆற்றுல விடும்போது என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து ஆறு வந்து போய்கிட்டே இருக்கும்போது என்ன மிருகங்கள் கிடக்கும் உள்ளுக்குள்ள முதல்ல அந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்கி கடிச்சதுனாக்கி ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டுடைய திட்டம் என்ன, மோசையை கொண்டு பெரிய காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வனாந்தரத்தில் அவங்களெல்லாம் வழி நடத்தணும்னு சொல்லி ஆண்டுடைய திட்டம் இருந்ததுனால நடந்தது. பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னாக்கி இந்த ஜலத்தினாலும் சரி எதுனாலும் சரி பிசாசு கொண்டு வந்து நம்மளை அமிழ்த்த பார்த்தோம்னா அந்த இடத்துலேருந்து நாமளை வந்து ஆண்டவர் நடத்தக்கூடிய ஒரு வல்லமுள்ள தேவன் இருக்காருன்னு சொல்லி இந்த மோசே மூலமாக நாம் படிக்கலாம். அந்த மாதிரி இந்த ஜலத்திலேருந்து எப்படி ஆண்டவர் வந்து இப்போ ஒரு பெரிய காரியங்களை செஞ்சார், 120 வருஷம் வாழ்ந்தார் பாருங்க. அந்த மாதிரி காரியங்களை நம்மளுக்கும் செய்வார். அப்படி செய்கிற தகப்பனை நோக்கி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். எந்த மாதிரி காரியங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் என்னை நடத்தி செல்ல போதுமானவர்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அந்த வசனத்தை நீங்கள் தியானிங்க. மீகா அடுத்தது வந்து மீகா 7, 9, 10 நீங்கள் படிச்சிங்கன்னா 10வது வசனத்தை நான் படித்து சொல்கிறேன் உங்களுக்கு. முந்தின வசனத்தை நீங்கள் படிங்க, அதனுடைய தொடர்பு இருக்குது, அதனால் அதை படிங்க. உன் தேவனாய் கர்த்தர் எங்கே என்று என்னோட சொல்லுகிற என் சத்துருவின் நான் அவரை பார்க்கும்போது வெக்கம் அவனை மூடும். நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஆண்டவர் நம்மளை மாத்திரம் தான் தூக்கி விடுறதுக்கு நம்ம அர்ப்பணிச்சிருந்தோம்னா அவர் தூக்கி விடும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்பாங்க. நம்ம இந்த மாதிரி வேதனைகள்லாம் இருக்கும்போது சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, நோய் பிரச்சனைகள் இருக்கும்போது உங்கள் ஆண்டவர் இல்லையா, உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வருதா, ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ பாருங்கள் அவர் வந்து என்ன செய்கிறான்னு பாருங்க, அவனை தான் வெக்கம் மூடும். ஏன்னா வந்து நம்மளை வந்து வெக்கப்படுத்துகிற ஆண்டவர் கிடையவே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து தூக்கி எடுக்க நல்ல வல்லமுள்ள தேவன் நம்மளோட கூட இருக்கா. நம்ம ஜெபிக்கும் பொழுது அதை செய்கிற தேவன் இருக்கிறதுனால அவங்க தான் வெக்கப்படுவாங்க. என் கண்கள் அவனை காணும், இனி வீதிகளின் சேற்றை போல மிதிக்கப்படுவான். என் கண் வந்து அவனை பார்க்கும். என்னை வந்து விரோதமாக பார்க்குறவன் என்ன உன் தேவன் எங்கன்னு சொல்லி கேட்காம பார்த்தீங்களா. என்னுடைய வாழ்க்கையில் ஒருத்தர் வந்து சொன்னாங்க, நாங்கள் ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு மருந்து கொடுத்தேன், சும்மா அதாவது ஒரு வீட்டில் இருந்த ஒரு இதை கொண்டே கொடுத்தேன், அவங்க வேதனை நீங்கிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே ரொம்ப தேங்க்ஸுங்க, அப்படி நல்லா எனக்கு ஆயிடுச்சு, எனக்கு எத்தனையோ மருந்து போட்டேன் சரியாகலை, இது சுகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆஸ்பத்திரிக்கு கூட வந்திருந்தவங்க, என் கூட வந்திருந்தவங்க, அவங்க வந்து சொன்னாங்க, என்னங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உங்கள் பிள்ளைகளுக்காண்டி அதுக்காண்டி நீ ஜெபம் பண்ணணும், எதுக்கு போய் மற்றவங்களுக்கு போய் எப்படி ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. எனக்கு அந்த வார்த்தை வந்து புரியலை. ஏன்னா வந்து ஆண்டவர் வந்து மற்றவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணதுக்கு தான் ஆண்டவர் வந்து நம்ம அபிஷேகிக்காரு. நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு மாத்திரம் அதான் அந்த சொத்தை சேர்த்து வச்சுட்டு இடிச்சு கட்டுதான் இங்கே வந்து மதிகடனைன்னு சொல்கிறாருல, அந்த வசனத்தை படிக்கும்போது யோசனை பண்ணுவேன், இப்படி சொல்கிறாரு, அப்போ வந்து நமக்கு மாத்திரம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு கொடுக்குற பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரே விரும்புகிறாரு. அப்போ அதை தான் நம்ம செய்யணும், ஏன் இப்படி நம்ம சுயநலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் நிற்பேன். நான் வந்து
நம்ம ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் கூட வந்து ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வசனத்தை பேசுங்க அப்படின்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. வீடுகளில் வந்து நம்மளோட கூட பேசுறதுக்குலாம் நிறையா அவங்க வந்து அவங்களுக்கு வேதம் தெரியலனாலும் பரவாயில்ல, நம்மளோட பேசுறதுக்கு வருவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து அவங்க வந்து கேட்பாங்க சில நேரத்தில். நம்ம வீட்டில் ஒரு வேதனை, நோய், பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, என்னங்க உங்கள் வீட்டில் இப்படி பிரச்சனையாக இருக்கேன், நீங்கள் என்ன எப்படி அசால்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் கேட்கறத நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கும் கூட அப்படி கேட்பாங்க. நிறைய பேர் விசுவாசத்தோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி இந்த கவலை பிரச்சனைகள் நிறைய வரும் பார்த்தீங்களா குடும்பத்தில். அதுக்கு வந்து கவலையே பட மாட்டாங்க. எப்படி கவலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சிலர் பார்த்தீங்களா. அந்த மாதிரி கேட்குற மனுஷன் வந்து அவன் தான் வெக்கப்பட்டு போவான். அப்படியே நான் தலை நிமிர என்ன செய்ய நல்ல தகப்பன் கூட இருக்கார் அப்படிங்கிற வசனத்தை தான் நீங்கள் போடுறாரு. அந்த அவன் 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 நமக்கு என்ன செய்யணும்னு அவன் தீர்மானிச்சிருக்கானோ அதை வந்து ஆண்டவர் அவனுக்கு செய்வார். அதை என் கண் பார்க்கும் அப்படின்னு சொல்றாரு. அதை கண் காணும், அவருடைய கண்கள் வந்து காணும், இனி அவன் வீதியின் சேற்றை போல மிதிக்க விடுவான். அவன் தான் மிதிக்கப்பட்டு போவான். எனக்கு விரோதமாக எது செய்யணும்னு நினைக்கானோ அவன் வந்து ஆண்டவர் பிள்ளையா நான் இருந்துட்டு உனக்கு என்ன நடந்திருக்கு, உங்கள் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்டாம்னா அதுக்கு நம்ம பதில் பேசணும்னு அவசியமே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை தான் நான் வந்து சேட்டை போல மிதிக்கப்படுவான்னு சொல்லி நான் என் கண்ணால் பார்ப்பேன்னு சொல்லி நம்மளை சொல்கிறாரு ஆண்டவர். ஆண்டவர் செய்கிற காரியங்கள் நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதனால் நாம் வந்து யாருக்கும் செய்யணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு விரோதமாக பேசுகிற எந்த வார்த்தைகளுக்கும் நம்ம பேசணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் நம்மளால் பேசாமல் இருக்கவே முடியாது. சில நேரத்தில் பார்த்திங்கன்னாக்கி நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய தான் செய்கிறோம். அப்புறம் போய் மன்னிப்பு கேட்கும். ஆண்டவரே எனக்கு ஏதாவது செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு வழி தெரியல, எனக்கு என்ன செய்யணும் பேசணும்னு தெரியல, எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும். ஆனால் கேட்டு நம்ம அதிலே அப்படியே நிறுத்தி விடக்கூடாது. அதுக்கு மேலே நம்ம ஆண்டவரே நாங்கள் கரெக்டாக உங்கள் வசனத்தின் மூலமாக நாங்கள் நடக்கிறதுக்கு எனக்கு கற்றுத்தாங்க, அதன் மூலமாக நடக்கணும். மற்றவங்களுக்கு வந்து மற்றவங்கள்ட்ட பேசும்பொழுதே பார்த்திங்கன்னாக்கி அவங்களுக்கு ஏதோ நம்ம புரியாததை தெரியாத சொல்லிட்டோம்னாக்கி அவங்க அந்த வாழ்க்கையில் அதை கடைபிடிச்சி நிறைய காரியங்கள் பாருங்கள் தோற்று போகிறத நம்ம பார்க்கோம். ஏன்னா ஆண்டவர் மன்னிக்க சொல்லியிருக்காருன்னு சொல்லி மன்னிக்கன்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்திங்கன்னாக்கி அது நிறைய குடும்பங்கள் பாருங்கள் கஷ்டப்படுறதை நான் பார்க்கேன். நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி இருக்கவே கூடாது. மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லக்கூடாது. வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர்னு சொல்கிறாரோ அதை சொல்லணும். ஆனால் அந்த இடத்துல என்ன நடத்துவார் ஆண்டவருங்கிறத சொல்லணும். ஆண்டவர் வந்து பாருங்கள் ரோட்டில் சும்மா போயிட்டுருக்கோம் வந்து சொல்கிறாரு, ஒரு கன்னத்தில் அழிஞ்சோம்னாக்கி மறு கணத்தையும் கொடுன்னு சொன்னார்னாக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஆண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் அடித்தா கொடுத்துட்ருங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லலை ஆண்டவர். அதில் நிறைய காரியங்கள் இருக்குது. நீங்கள் நிறைய செய்திகள் கேட்டிங்கன்னா தெரியும். அப்படி வலது கணத்தில் அடித்தோம்னாக்கி நீ மறுகணத்தையும் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது வந்து அந்த கையை வச்சு அடிக்கும் போதே அதில் ஒரு இது இருக்குது, காரியம் இருக்குது. அதனால் அந்த காரியத்தை சொன்னோம்னாக்கி அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அவர் வந்து ஆண்டவர் வசனத்தின் மூலமாக நிறைய வந்து கருத்துக்களை தந்து நமக்கு நடத்த சொல்கிறாரு. அதனால் மன்னிங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் ரோட்டில் போகிறவங்க சும்மா போயிட்டுருக்காங்க. நாம் வந்து போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கும்போது சும்மா வந்து சடான்னு செவிட்டில் அடித்தாங்கன்னா நம்ம சரின்ட்டு விட்டுட்டு போமா இருக்க மாட்டோம். அப்போ அந்த மாதிரி நம்ம இருக்க சொல்லி ஆண்டவர் சொல்லவே செய்யலை. ஆண்டவரும் சரி பவுலும் சரி அடிக்க வேண்டாத காரியங்களை செஞ்சுட்டு அடிக்க போகும்போது ஏன்டா நான் அடிக்க வரேன், நான் என்ன தப்புன்னு சொல்லி கேட்குறது ஆண்டவரும் செய்வார் பவுலும் செய்வார். அந்த மாதிரி காரியங்கள் அது கிடையாது. அப்போ நம்ம மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுதோ மற்றவங்களோட பேசும் பொழுதோ அவங்க ஏதோ ஒரு ஆலோசனை மட்டும் கேட்டாங்கன்னாக்கி அது சரியான படி சொல்லணும். அவங்களுக்கு அவங்க சரியான முடிவை எடுக்கிறதுக்கு நீங்கள் ஜெபிக்க சொல்லி அவங்கள வசனத்தை படிக்க சொல்லுங்கள். அப்போ தான் வந்து அவங்க நல்ல முடிவு போவாங்க. இல்லாட்டா நம்ம சொன்ன எந்த காரியத்தை அவங்க புரிஞ்சுக்கிடாமல் செஞ்சாங்கன்னாக்கி அவங்க வாழ்க்கை பின்னாடி வந்து நிறைய கஷ்டப்படுவாங்க. நிறைய செய்தியில் சொல்லுவாங்க, நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நம்ம மன்னிச்சு விட்டுட்டு கடைசியில் பார்த்திங்கன்னாக்கி நம்ம அந்த மன்னிச்சதே வந்து நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு வாழ்க்கை கெட்டு குட்டிச்சராக போகக்கூடிய காரியங்கள்லாம் நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்குது பார்த்திங்களா. அந்த மாதிரி நம்ம ஆலோசனை கொடுக்கவே கூடாது. அவங்கள வந்து எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக சொல்லி கொடுத்து நம்ம செய்கிறத செய்யணும். அதனால் சேற்றிலிருந்து தூக்கி எடுப்பாருன்னா ஆண்டவரே இந்த மாதிரி சேற்றில் நான் கிடக்கேன், இந்த குழியில் விழுந்துட்டேன், என்னை வந்து தூக்கி எடுக்கிறதுக்கு உங்களுடைய கரம் இருக்குது, அதனால் எனக்கு பயமே இல்லை ஆண்டவரே, என்னை வந்து கண்மலையிலுமே நிறுத்துவேன்னு சொல்லிக்கிங்க, அதனால் எனக்கு பயமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய கால்கள்லாம் நம்மளை உறுதிப்படுத்தாது. நம்ம கால் நடக்க முடியாமல் இருக்கும்போது நம்மளை வந்து நடத்தி செல்றாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த சேற்றில் அமுந்து போகாதபடி நம்மளை தூக்கி எடுக்கிற நல்ல தகப்பன் இருக்காது. அடுத்தல அந்த தண்ணியில் நம்ம விழுந்து விடாதபடி நம்ம தண்ணியும் கூட உள்ள இழுக்கக்கூடியது அடித்து கொண்டு போகக்கூடிய காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது காரியங்கள் அந்த நாட்களில் ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறது. அதனுடைய கருத்தில் கொடுக்கணும். மற்றவங்க சொல்கிறாங்கன்னு வைங்க, மற்றவங்க நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள்ல சொன்னாங்கனாலும் அதை நாம் வந்து பெருசாக எடுத்துகிட்டு ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பிள்ளை,
நாங்கள் வந்து இந்த மாதிரி காரியங்கள் அவங்க சொல்கிறாங்களே, அதுக்கு நீங்கள் தான் எனக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கணும், எங்களுக்கு எல்லாத்தையும் நடத்தி செல்லணும் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்காரு அப்படிங்கிறதையும் ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் நம்ம வந்து எதையுமே வந்து ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்த பிறகு நம்ம மற்றவங்க சொல்கிற காரியங்களை நம்ம மைண்டில் போட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம விசுவாசிக்க முடியாது, வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நம்ம வாழவே முடியாது. அதனால் மற்றவங்க சொல்கிற வார்த்தைகளை எல்லாத்தையும் செஞ்சு நம்ம இதில் மைண்டில் போட்டு நம்ம இருக்கவே வேண்டாம். ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைகளை மாத்திரம் சேட்டிலேருந்து தூக்கி எடுப்பார், குழியிலேருந்து தூக்கி எடுப்பார்னா நம்மளை விழுந்துட்ட பிறகு யார் தூக்கி விடுவார்னு சொல்லி மன்னனே நோக்கி பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் நோக்கி பார்த்து நீங்கள் வந்து நம்மளை தூக்கி எடுக்கிற நல்ல கரம் நம்மளை தூக்கி எடுக்க நம்ம வல்லமுள்ள தேவனாக இருக்காருன்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில் அர்ப்பணிக்கணும். பிசாசு வந்து எத்தனை காரியங்கள் கொடுத்தாலும் அதுலேருந்து நம்மளை தூக்கி எடுக்க வல்லமுள்ள இருக்காருன்னு சொல்லி பார்க்கோம். புறஜாதியால் நம்மளை பற்றி என்ன சொன்னாலும் அதுக்கும் பதில் கொடுக்குற தேவனாக இருக்காரு. இப்போ பாருங்கள் எத்தனை காரியங்கள் ஆண்டவர் செய்கிறாரு பாருங்கள். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எதுலேயும் விழுந்து கிடந்தோம்னாக்கே நம்ம அதிலே அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டோடைய கருத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரே நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி எடுக்க வளமுள்ள தேவனாக இருக்கீங்க. அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்குதோ அந்த குறைகளெல்லாம் நிறைவாக்கி நாங்கள் எந்த இடத்துல தலைகிழந்து நிற்கமோ, புறஜாரியா மத்தியில் ஆகலாம், மற்ற சொந்தங்களாகலாம், யாரோ ஒருத்தர் பேசி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் வந்து நடக்காமல் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்ச நேரத்தில் ஆண்டவருடைய கரம் தான் நம்மளை தூக்கி எடுக்கணும்னு சொல்லி நம்ம முற்றிலுமாய் 100% ஆண்டவர்கிட்ட மாத்திரம்தான் அர்ப்பணிக்கணும். மற்ற எந்த காரியங்களும் மனுஷன் சொல்கிற காரியங்களுக்கு நம்ம அர்ப்பணிக்கவே கூடாது. வசனத்துக்கு நடுங்கவே நோக்கி பார்ப்பேன்னு சொல்கிறாரு. அதனால் நம்முடைய வசனம் தான் நமக்கு வழிகாட்டி. அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், என்ன நடத்தினார், எப்படி நம்மளை நடத்துவார் அப்படிங்கிற காரியங்களை தான் நம்ம முக்கியப்படுத்தணுமே வெளியே உலக மனுஷன் சொல்கிற காரியங்களுக்கு நம்ம முக்கியப்படுத்தணும்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம இழந்து போவோம். ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதுக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால தான். வார்த்தை கீழ்ப்படுகிறவனை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்காரு. நம்ம பலியை பார்க்கலாம், கீழ்ப்படுறது தான் முக்கியமாக இருக்குது ஆண்டவருக்கு. அதனால் பலி கொடுக்கறது வந்து அவர் விரும்புகிறதே கிடையாது. ஆனால் கீழ்ப்படுதல் ஆண்டவருக்கு சொன்ன உடனே கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் வந்து கீழ்ப்படுதல் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போவோம். அதனால் வாழ்க்கையில் முதலாவது கீழ்ப்படுதல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் சொன்ன காரியங்களுக்கு தான் முதலிடம் கொடுத்து நம்ம அர்ப்பணிக்கணும். நமக்கு என்ன தேவையானாலும் சரி அதை செய்து முடிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கார். அதனால் அவருடைய கருத்தில் அர்ப்பணிப்போம். அற்புதமாக அவர் நடத்துவார். நம்முடைய பிள்ளைகளுக்கு நடத்த வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையில் நடத்த வேண்டியது, நம்மளை கொண்டு என்ன திட்டம் வச்சுருக்காரோ அதை செய்ய வேண்டியது எல்லாமே ஆண்டவருடைய கருத்தில் நம்ம வாழ்க்கையை நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆளுகை செய்கிற தேவன் நீங்கள் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. அதனால் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கன்னு சொல்லி அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிங்க. அற்புதத்தை ஆண்டவர் செய்து நம்மளை நடத்துவார். இந்த நாட்களில் பயன்படுத்தக்கூடிய பிள்ளைங்களாக நம்மளை ஆண்டவரை நடத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. செவிங்க. ஆண்டுடைய கரம் நம்மளோட கூட இருந்து எத்தனை பெரிய சேராக இருந்தாலும் எப்படி பெரிய குழியாக இருந்தாலும் நம்மளை கண்மலையின் மேல் நிறுத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் இருக்கார். அவரை நம்பி நம்ம விசுவாசத்தில் துவக்கிறோம் முடிக்கிறோமா இருக்கிற தேவன் நோக்கி ஓடி நமக்கு கொடுத்துருக்கிற ஓட்டத்தில் நம்ம பொறுமையாக ஓடி ஆண்டவருடைய ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். நாமும் ஜெயத்தை பெறணும். பிசாசு எத்தனை தோல்விகளை கொண்டு வந்தாலும் அதுலேருந்து வெற்றி பெற்று ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகள் அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளாக நிறுத்த ஆண்டவர் இன்னைக்கு உதவி செய்ய ஜெபிங்க. அந்த பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சேற்றிலிருந்து தூக்கினான், கண்மலை மேல் நிறுத்தி
கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார். அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார். இயேசு இயேசுவே, நீர் என்றும் போதுமே, வழி நடத்தி செல்பவர் நீரே. இயேசையா, நீரும் வரே போதுமே, என் வழியெல்லாம் நீர் போதுமே. இயேசையா, வழியாக வந்தவர் நீதான் எனக்கு, வழி எனக்கு நீதானே. இயேசையா, நீ ஒருவரே என்று போதுமானவர், நீ ஒருவரே என்று போதும் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே சேற்றிலே கிடந்தாலும் குழியிலே கிடந்தாலும் எங்களை தூக்கி எடுக்க வல்லமுள்ள நல்ல தகப்பன் கூட இருக்கிறபடியா நன்றி செலுத்துறாண்டவரே. பிசாசானவன் எங்களுடைய வாழ்க்கையில என்ன திட்டங்கள் வைத்திருந்தாலும் எல்லாவற்றையும் மதமாக்கி என் தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யத்தக்கதாய் நோக்கி ஜெபிக்கிற சுவாமி. வல்லமையான காரியங்களை செய்கிற தேவனே உமக்கு நன்றி. குழியில இருந்து எங்களை சேற்றிலிருந்தும் தூக்கி எடுத்து உங்களுடைய பிள்ளையா மாற்றிருக்கீங்க சுவாமி. நீதிமானாய் மாற்றிருக்கீங்க. நாங்க ஆண்டவரே ஒன்றுக்கும் உதவாத சேற்றிலே கிடந்த எங்களை தூக்கி எடுத்து உங்களுடைய பிள்ளையா மாற்றிருக்கீங்களே. கழுவி உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை சுத்தப்படுத்திருக்கீங்க. அதனால சுத்தமா இருக்கிறோண்டவரே. உங்களுடைய நீதிமானாய் மாற்றிருக்கீங்களே அக்கா நன்றி செலுத்துறாண்டவரே. கேட்கிற பிள்ளைகளுக்கும் அப்படியே என்ன வழியிலே நாங்கள் விழுந்து கிடக்கிறோமோ என்று ஆலையா மோதிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவரே ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர் நீங்க ஒருவர் மாத்திரம். உங்களிடத்திலே ஆண்டவரே 100% நாங்கள் அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடுங்கிற பிள்ளைகளாக இருக்க, உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய, உங்களுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு காட்டி வழிநடத்தமா ஜெபிக்கிற சுவாமி. தடைகளை நீக்கிற கர்த்தருடைய கரம் எங்களை இந்த நாட்களில் நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவரே. பிள்ளைகளை நீ மூடி மறைத்து பாதுகாத்து கான்மலையிலுமே நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவரே. கேட்கிற பிள்ளைகளை என்ன வேதனையா இருந்தாலும் அதை மாற்ற என் தேவனுக்கு முடியும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்து ஆவியானவர் சொல்கிற காரியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடையத்திலே ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்க. வசனத்தின் மூலமா எங்களை தூக்கி எடுங்க ராஜா. உங்களுடைய கண்மலையின் மேல் நிறுத்துங்க. எங்களுடைய அடிகளை எல்லாம் உறுதிப்படுத்தி எங்களை ஆண்டவரே கால்கள் தள்ளாடும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய கரங்களை தாங்கி வழி நடத்துவதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் முழுவதுமாய் நாங்கள் மற்றவர்கள் மத்தியிலே நாங்கள் நிந்தியாய் நடத்தப்படும் பொழுது எங்களை உயர்த்துகிற உள்ள வல்லமுள்ள கரம் இருக்கிறது என்பதை எங்களுடைய கண்களால் நாங்கள் காண்போம் என்று அந்த விசுவாசத்தை பலப்பட கிருபை செய்யுங்க. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க. உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கற்றுத்தாங்க. ஆவியானவர் அப்படி செய்து வழிநடத்த போறதா நன்றி செலுத்துற ஆண்டவரே. அப்படியே கேட்கிற பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்துகிறோங்க. நீ பிரசனம் எங்களை வழிநடத்த வேணுமா ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியும் அவங்க சமூகத்திலே வருமறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். ஏசு ரட்சகனாகிய ஜெபங்களை